Hi friends, welcome you all to Deep Matrix. Last video la எப்படி ஒரு bucket create பண்றது, அதுக்கு முன்னாடி ஒரு bucketக்கு எப்படி full access கொடுக்கிறது, not only bucket, எந்த ஒரு சர்வீசஸா இருந்தாலும் அந்த particular IAM userக்கு அந்த சர்வீஸ்க்கான access full grant பண்றது எப்படின்றது பார்த்தோம் last videoல. ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ முடியும் போது S3 bucket create பண்ணி அதில் ஒரு டேட்டாவை போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் எப்படி என் பைத்தன் ஸ்கிரிப்டில் வந்து நான் ஃபெச் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஸோ லைக் இது தான் வந்து ஆக்சுவலாக ப்ராசஸ். பட் இதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஒரு சீக்ரெட் கீனா என்ன, ஆக்சஸ் கீனா என்ன. ஸோ ஆல்ரெடி தெரியும், நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். எதுக்குடா இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ அப்படின்னா, ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் யூசரை வச்சு ஒரு பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் ஒரு கன்சோலில் ஆக்சஸ் பண்ணும்போதோ இல்லைனா ஒரு பைத்தன் ஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணும்போதோ ஸோ அதுக்கான பர்மிஷன்ஸ்க்கு ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கா அப்படின்றது தான் வந்து இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. ஸோ இந்த ரெண்டு கீ இல்லைன்னா நம்மளால் இந்த பக்கெட்டில் இருக்க டேட்டா வந்து நம்மளோட பைத்தன் ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா Boto3 லைப்ரரி. ஸோ இந்த Boto3 லைப்ரரி வந்து என்னென்னா, ஸோ இதை யூஸ் பண்ணி AWSல இருக்க எல்லா சர்வீசஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா Boto3 ரிசோர்ஸ் S3ன்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா என்னோடது S3 பக்கெட். பட் ஆனால் எனக்கு இந்த ஆக்சஸ் கீ ஐடி சீக்ரெட் கீ ஐடி தேவை. யாரோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீனா இந்த MLOps டுட்டோரியலோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் அக்கௌண்ட் போங்க. ஸோ அதில் MLOps டுட்டோரியல் ஆல்ரெடி பர்மிஷன்ஸ் வந்து S3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூசரால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் இங்கே கிரியேட் ஆக்சஸ் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஆன் த சர்வீஸ் லெவல். ஸோ கிரியேட் யூசர் ஐடி ஆக்சஸ் கீ கொடுத்துட்டேன். நம்மளோட எய்ம் வந்து கமாண்ட் இன் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா பைத்தன் ஸ்கிரிப்ட் இன் மை கேஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கிரியேட் ஆகிருக்கும். எகைன் டவுன்லோட் ஃபைல் CSV கொடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சஸ் கீ காப்பி பண்ணுறேன். லைக் என் ஜூபிட்டர் நோட் புக் போய் ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சீக்ரெட் கீ. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். Boto3 இல்லைன்னா pip install Boto3 கொடுத்துக்கோங்க. பேண்டஸ் ஆல்ரெடி எல்லார்ட்டையும் இருக்கும். ஸோ ரன் பண்ணுறேன், ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த லைன் ரன் பண்ணும்போது எனக்கு S3 ரிசோர்ஸ் எந்த எரருமே கொடுக்கலன்னா நான் கரெக்டாக ஆத்தரைஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் வந்து வேலிடான யூசர் தான், இந்த ஐடி ரெண்டுமே வேலிட் தான். அதே மாதிரி என்னால் S3யோட இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் இட். ஸோ எப்படி ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு. அதை எப்படி நம்ம பைத்தன் ஸ்கிரிப்டில் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபெச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.